இந்திய நிலக்கரி நிறுவனம். இந்திய நிலக்கரி நிறுவனத்தை வந்து யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசு தான் இந்திய நிலக்கரி நிறுவனத்தை வந்து நிர்வகிக்கிறது. இந்திய நிலக்கரி நிறுவனம் எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தோட தலைநகர் கொல்கத்தா. அதுதான் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் வந்து எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னா டார்ஜிலிங்கில் தான் இந்தியாவோட முதல் நீர்மின் நிலையம் வந்து அமைக்கப்பட்டது. எந்த ஆண்டு அப்படின்னா 1897. அதாவது 1900க்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1897 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியாவோட பழமையான அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட நீர் நிலையம் தான் எங்கன்னா டார்ஜிலிங். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து எங்கே இருக்குன்னா பரிதாபாத்தில் வந்து அமைந்துள்ளது. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு உள்ளது. இந்தியாவோட சூரிய சக்தி நிறுவனம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியை வந்து தலைமையிடமாக கொண்டு உள்ளது. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி வந்து உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும். சென்னையை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதாவது முக்கியமான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் எங்க இருக்குன்னா சென்னையில் இருக்கு. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா சென்னையை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு திட்டம் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம், இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம். இந்த திட்டம் வந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 2014 வந்து தொடங்கப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா உலக வரைபடத்தில் வந்து இந்தியாவை வந்து ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக வந்து கொண்டு வரக்காக தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது உலக அளவில் வந்து இந்தியாவை வந்து சிறந்த தொழிலக உற்பத்தி மையம் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தான் முதல்ல பருத்தி நெசவாலை வந்து தொடங்குறாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1818 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியாவோட முதல் பருத்தி நெசவாலை எங்கே தொடங்குறாங்கன்னா கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல. பருத்தி இலையிலிருந்து அதோட விதைகளை வந்து பிரித்து எடுக்கும் முறைக்கு தான் என்னன்னா ஜின்னிங் அப்படிங்கிற பேர். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. ஆல்ரெடி கொல்கத்தாவில் வந்து இந்திய நிலக்கரி நிறுவனம் வந்து அமைந்துள்ளது. அதோட தலைமையகம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகமும் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் தான் உள்ளது. கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் அதாவது கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புது டில்லியில் உள்ள உத்தியோக் பவனை வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் வந்து புதுடெல்லியில் வந்து உள்ளது. அது எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குது அப்படின்னா ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து இயங்குது. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 20, 1975. இது இப்போ வந்து ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து இயங்குது. ஆனால் யார் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இந்த கைத்தறி வளர்ச்சி ஆணையம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னா மேற்கு வங்கத்தில் உள்ள செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல தான். எந்த ஆண்டு அப்படின்னா 1812 ஆண்டு. இந்தியாவில் வந்து காகித தொழிற்சாலை வந்து முதல்ல எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னா கொல்கத்தாவில் உள்ள செராம்பூர் அப்படிங்கிற பகுதியில் 1812. அதுவே தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் அது எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பர்கான்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் அப்படிங்கிற இடத்துல தான் அமைந்துள்ளது. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகளை NEPA அப்படின்னு சொல்கிறோம். அதை படித்தா என்ன நேபா. அப்போ அது எந்த இடத்துல அமைந்துள்ளது நேபா நகர் அப்படின்னு வச்சுக்கலாம். தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநிலம் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை வந்து இந்தியாவில் வந்து முதல்ல எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னா 1830 அப்போ தான் அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் போட்டோனாவில் அமைக்கப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா 1872 ஆண்டு தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுக்கிறாங்க. ஆனால் அது வந்து முழுமையாக எடுத்தாங்கன்னா அப்படின்னா இல்லை. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1881. ஃபர்ஸ்ட் 1872 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1881 வந்து எடுக்கிறாங்க. கடைசியாக எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா 2011 ஆண்டு. அது எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்தியாவோட தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 1995 அப்போ தான் தொடங்குறாங்க. இது வந்து தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் வந்து இந்த ஆணையம் வந்து இயங்குது. இது வந்து தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. இந்தியாவோட முதல்ல புறநகர் ரயில் போக்குவரத்து வந்து எங்கே தொடங்குறாங்கன்னா இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து வந்து மும்பையில் 1925 ஆண்டு வந்து தொடங்குறாங்க. மும்பையில் 1925 ஆண்டு வந்து தொடங்குறாங்க. காத்திமான் அதிவிரைவு வண்டி தான் இந்தியாவிலேயே மிக அதிகமாக செல்லக்கூடிய ரயில் வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரயில் வண்டி வந்து மணிக்கு வந்து 160 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க.